ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்க போகுதா? உதிச்சிருச்சா? உதித்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இருக்கிறத நீங்க ஒவ்வொரு நாள் ஃபீல் பண்றீங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்றீங்களா? எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொல்றேன் கேளுங்க. கர்த்தருடைய மகிமை என் மேல இருக்குது, என் மேல இருக்குதுன்னு என்னுடைய சீரியஸ் எடுத்துக்கணும். டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்த உடனே சீரியஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா? எடுத்துக்கிறோமா இல்லையா? இப்படி அப்படின்னு சொன்ன உடனே அத என்ன பண்றோம்? சீரியஸா எடுத்து அதையவே நம்ம திங்க் பண்ணுவோம், அதையவே 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுவோமா? டாக்டர் இப்படி சொல்லிட்டார், டாக்டர் இப்படி சொல்லிட்டார், டாக்டர் இப்படி சொல்லிட்டார். அவன் சொன்னது என்னமோ 1% தான் இருக்கு, பிரச்சனை 1% தான் இருக்கு. நீங்க சொல்லி 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 அது 100% நீங்க என்ன பண்ணிடுறீங்க? கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. இதுதான் நடக்குது உலகத்துல. முழு உலகமும் வார்த்தையால் இயங்கி கொண்டிருக்குது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. முழு உலகமும் வார்த்தையால தான் இயங்கிட்டு. ஆதியில யோவான் சுவிசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது? சபைக்கு எழுதப்பட்டது. அப்ப சபைக்கு பிரதானமா தேவை என்ன? கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது எல்லாமே. கர்த்தருடைய வார்த்தை வேற, கர்த்தர் வேற அல்ல. கர்த்தர் வேற, கர்த்தருடைய வார்த்தை வேற அல்ல. ரெண்டும் ஒண்ணுதான். கர்த்தருடைய வார்த்தையில என்னென்னலாம் இருக்குதோ டிட்டோ கர்த்தருக்குள்ளே அது இருக்கு. இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது உங்களை பார்த்து, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இருக்கிறது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை உங்க மேல இருக்குது. கர்த்தருடைய மகிமை உங்க மேல இருக்கு. மகிமையின் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருக்கிறார். மகிமையின் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இப்படித்தான் நாம தியானிச்சோம். இப்போ மகிமை மேல இருக்குதுன்னு சொல்றீங்க, மகிமை எங்களுக்குள் இருக்குதுன்னு சொல்றீங்க. இந்த மகிமை எல்லாத்தையுமே கொண்டு வருதுன்னு சொல்றீங்க. என்னென்னலாம் கொண்டு வருதுன்னு சொல்லி முதல் பிரசங்கத்திலே சொல்லிட்டேன். என்னென்னலாம் கொண்டு வருது கர்த்தருடைய மகிமை? ஏசாயா 60ஆம் அதிகாரத்துக்கு போய் தினம் படிக்கிறீங்களா? என்னென்னலாம் கொண்டு வருது? ஒரு தேவனுடைய பிள்ளை மேல கர்த்தருடைய மகிமை உதிச்சுதுன்னா, கர்த்தருடைய மகிமை அவன் மேல காணப்பட்டுச்சுன்னா, அடுத்தடுத்து அவனை தேடித்தான் எல்லாமே வருது. சொல்லுங்க, அவனை தேடித்தான் எல்லாம் வருது. யாரெல்லாம் வர்றாங்க? ராஜாக்கள் வருகிறார்கள். எதுக்கு வர்றாங்க? நம்முடைய முக தரிசனத்தை பார்க்கறதுக்கு வர்றாங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவனை பார்க்க ஓடிட்டு இருக்கிறோம். இல்ல, அவன் நம்மளை தேடி வர்றானா? எப்போ? கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படுது அப்படிங்கிற சத்தியத்தை நீங்க விளங்கிக்கும் போது. பழைய பாட்டு நாட்டுல கர்த்தருடைய மகிமை மேல மேல வெளியரங்கமா இருந்துச்சு, வெளியே தெரிஞ்சது. அவங்க மேல இருந்துச்சு, சீனாய் மலை மேல இருந்துச்சு, அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்து மேல இருந்துச்சு, சாலமோனுடைய தேவாலயத்து மேல இருந்துச்சு. மகிமை அப்பப்ப வந்து என்ன பண்ணுச்சு? அவங்கள சந்திச்சுட்டு இருந்துச்சு. இப்ப நிரந்தரமா கர்த்தருடைய மகிமை என்ன ஆயிடுச்சுன்னா நமக்குள்ள வந்து தங்கிருச்சு. இதத்தான் பவுல் சொல்றாரு, ரகசியம் சொல்றாரு. இந்த ரகசியம் ஆபிரகாமுக்கு தெரியாது, இந்த ரகசியம் மோசேக்கு தெரியாது, இந்த ரகசியம் தாவீதுக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் அவர்கள் வாஞ்சித்தார்கள். அல்லேலூயா. இப்போ இயேசு என்னைக்கு சிலுவைக்கு போனாரோ அன்னைக்கே அந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை தான் நீங்க தியானிக்க போறோம். எடுங்க ஏசாயா 40ஆம் அதிகாரம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 1-10 வசனங்களை வாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி அடைந்ததென்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு, யுத்தம் சிலுவையில் முடிந்தது. நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம் எல்லாம் டபுள் பேமெண்ட் பண்ணிட்டாரா? நாம செஞ்ச அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் ஏசு என்ன பண்ணாரா? இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது. டபுள் பேமெண்டா கொடுத்தாரா? பேமெண்டா கொடுத்தாரா?
இவன் செஞ்ச பாவத்துக்கு $100 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிசாசு சொன்னான். அதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, 200 எடுத்துக்கொண்டார். எத்தனை எடுத்துக்கோ? $200 நான் தர்றேன், ரெட்டிப்பா கொடுக்குறேன். யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. யுத்தம் முடிஞ்சிருச்சு சிலுவையில. அடுத்தது என்ன நடக்கணும்? வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கையை தட்டுங்க. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். இதுதான் நம்ம பிரசங்கம் பண்ண போறோம். மகிமை வெளியரங்கமாகும். அடுத்த வார்த்தை, மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்மையில் இருக்குது. கர்த்தருடைய மகிமை உனக்குள் இருக்குது. இனி பாவம் எல்லாம் உன் மேல இல்ல, அசுத்தம் உனக்குள்ள கிடையாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பாவம் உன் மேல கிடையாது. கர்த்தருடைய மகிமை தான் உன் மேல இருக்கு. தேவன் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உன் மேல இருக்குது. கர்த்தருடைய மகிமை உனக்குள் இருக்குது. இப்ப கர்த்தர் என்ன விரும்புறாரு? சபையில உங்களுக்குள் இருக்கிற மகிமை வெளியரங்கமாக வேண்டும். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு. கர்த்தருடைய மகிமை இதுவரைக்கும் உனக்குள் இருந்த மகிமை அது வெளிப்பட போகிறது. வெளிப்பட்டா எல்லாரும் பார்ப்பாங்க. வசனம் சொல்லுது, மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். எல்லாரும் பார்க்க போறாங்க. உங்க மேல இருக்கிற கர்த்தருடைய மகிமைய, உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய மகிமைய எல்லாரும் பார்த்து சொல்ல போறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டோம் என்று சொல்லி அபிமெலேக்கு வந்து ஈசாக்கு முன்னாடி வந்து நின்னான். அல்லேலூயா. அபிமெலேக்குனா யாரு? உலகத்தின் அதிபதி, உலகத்தின் ராஜா. அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? கர்த்தருடைய மகிமை உன்மேல் இருக்கிறது, கர்த்தர் நிச்சயமாய் உன் கூட இருக்கிறார் என்று அந்த கேராரின் ராஜா வந்து ஈசாக்கு கிட்ட வந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன் மேல காணப்படும். அதுக்கு ஈசாக்கு 2 காரியத்தை செஞ்சார். விதைச்சார். சொல்லுங்க, பக்கத்துல செஞ்சாரு. எப்ப விதைச்சாரு? பஞ்ச காலத்துல விதைச்சாரு. எப்ப விதைச்சாரு? ஒண்ணுமே இல்ல. சூழ்நிலை எப்படி இருக்குது? வறட்சியா இருக்குது. சூழ்நிலை எப்படி இருக்குது? இல்லாமையா இருக்குது. சூழ்நிலை எப்படி இருக்குது? எதுவுமே இல்லை. ஆனா ஈசாக்கு விதைத்தார். ஈசாக்கு என்ன அர்த்தம்? சந்தோஷம். சந்தோஷமா விதைங்க. கர்த்தருடைய மகிமை எப்ப வெளியரங்கமாகும் தெரியுமா? நீங்க சந்தோஷமா விதைக்கும் போது. மனுஷன் எதை விதைக்கிறானோ ஆமா. விதைக்கிறவனுடைய உண்மை குறித்து ஏசு சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீங்க பேசுறீங்க இல்லையா, அந்த வார்த்தை தான் விதை. அப்ப பஞ்ச காலத்துல ஈசாக்கு நல்லதை விதைச்சாரு, நல்லதை அறுத்தார். சூழ்நிலையை பார்த்து அபிமெலேக்கு மாதிரி புலம்புல. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு 100 மடங்கு எனக்கு உண்டாகும், விளைச்சல் உண்டாகும் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா விதைச்சார். அல்லேலூயா. அதுதான் நம்ம செய்ய போறோம். அப்ப கர்த்தருடைய மகிமை எப்ப வெளியரங்கமாகும்? பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும்னா கர்த்தருடைய சத்தம் உன்னிலிருந்து புறப்படணும். கர்த்தருடைய சத்தம் உன்னிலிருந்து புறப்படணும். இது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்குது? யோவான் ஸ்நானகனை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானகன் தன்னை குறித்து சொல்றாரு பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிங்க. எருசலேமிலிருந்து யூதர்கள் வந்து ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி
நீ யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமின்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்னை யார், நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு, நான் அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கு, அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீ யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்கிறார் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள் கர்த்தருக்கு வழியை செவிப்படுத்துங்கள் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய இருக்கிறேன் என்று சத்தமாயிருக்கிறேன். யாரு கர்த்தருடைய மகிமை? இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய மகிமை. இயேசு கிறிஸ்து வரணும்னா, இயேசுங்கிற மகிமை வெளிப்படணும்னா, அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் என்கிற சத்தம் புறப்பட வேண்டும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் இப்ப உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப யோவான் ஸ்நானகன் எப்படி இருக்கிறார்னா, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற சத்தமா இருக்கிறார். இயேசு எப்படி இருக்காருன்னா, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையா இருக்கிறார். சத்தத்துக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, அதாவது கர்த்தருடைய மகிமை உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டுமானால் முதலாவது கர்த்தருடைய சத்தம் உங்களிலிருந்து புறப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றது, இயேசு வர்றதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் வர வேண்டும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். அதுக்கு சில காரியங்கள் எல்லாம் நடக்கணும். என்ன நடக்கணும்? பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும். சொல்லுங்க, பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும். எதெல்லாம் டவுனா இருக்குதோ அதெல்லாம் என்னாகு? உயர்த்தப்படும். சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படும். யோவான் ஸ்நானகன் வந்தா ரெண்டுக்கு என்னென்ன காரியமெல்லாம் நடக்குதுன்னு பாரு. ஒரு 4-5 விதமான காரியம் நடக்குது. என்ன நடக்குது? பள்ளம் எல்லாம் உயர்த்தப்படும், மலையும் குன்றும் தாழ்த்தப்படும், கோணலானது செவ்வையாகும், கரடு முரடு சமமாக்கப்படும். இப்ப யோவான் ஸ்நானகனுடைய வேலை, அந்த சத்தத்தினுடைய வேலை என்னன்னா இதுதான். கர்த்தருடைய மகிமை உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டுமானால் இந்த 4 காரியம் சரிப்படும். அல்லேலூயா. அந்த 4 காரியத்தை சரிப்படுத்துறது யாரு? சத்தம். என்னது? சத்தம். சொல்லுங்க, சத்தம். அந்த சத்தத்தை தான் நான் என்ன சொல்றேன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் அந்த மேல்வீட்டு அறையை நோக்கி ஓடி வந்தார்கள். சொல்லுங்க, சத்தம் உண்டான போது ஜனங்கள் எல்லாம் அவர்கள் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள். அந்த சத்தம் தான் உங்க மேல இருக்கிற மகிமையின் ஆவியானவர் உங்களிலிருந்து வெளிப்படுத்துகிற சத்தம். அதுதான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. ஏன் பள்ளமெல்லாம் உயர்த்தப்படல தெரியுமா? இன்னும் யோவான் ஸ்நானகன் நீங்க எழுப்பி விடல. ஏன் மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படல தெரியுமா? உங்களுக்குள் இருந்து யோவான் ஸ்நானகன் அனுப்பப்படல, அந்த சத்தம் புறப்படல. அல்லேலூயா. அப்ப அந்த சத்தம் உங்க மேல இருந்து உங்களுக்குள் இருந்து புறப்படும் போது பள்ளமெல்லாம் என்னாகு? உயர்த்தப்படும். எதெல்லாம் டவுனா இருக்குதோ உங்க ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில, உங்க உலக பிரகாரமான ஆசீர்வாத வாழ்க்கையில எதெல்லாம் கீழே போய் கிடக்குதோ, கீழான நிலைமையில கிடக்குதோ அதெல்லாம் உயர்த்தப்படும். எப்போனா யோவான் ஸ்நானகன் வரும்போது. யோவான் ஸ்நானகன் எப்படி வருவாரு? யோவான் ஸ்நானகன் எழுப்பலாமா? எழுப்பிடுவாங்களா? சூராபாலா ஹாந்தலர கண்ணமுடி ரித்வனாம் தலரபௌ ஷேலக்சரு கபா ஏரேபேலே கதலரபௌ ஷேலக்டரா ரிதாந்தலரபா லேத்வனாம் தலரபௌ ஷேலக்சரு கடரபா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகிமையாய் அவர் முழங்குகிறார். சங்கீதம் 29 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையுள்ள தேவன் உங்களிலிருந்து முழங்குகிறார். முழங்கணும். லாட்பாடா கிளப்ரதனா ஷேட்பேடே கிளப்ரோகான் தலரபா ரேபேலே ஹாத்பனா திரிபிடிபிரி விஷேல துரக்கடரபௌ ஏ ரேபே லேத்பனான் தலரபௌ ஷேட்படா கப்லரா ஹான் தலரபா லேட்பாடா கபா ரிகந்தனரபௌ ஷேடம் ரிகாந்தனரபா லஹாந்தனரபா லபரபா. இப்படி மேல் வீட்டறையில் இந்த சத்தம் யோவான் ஸ்நானகன் புறப்பட்ட போது திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள்.
உங்களுக்குள் இருக்கிற இந்த பள்ளம், உங்களுக்குள் இருக்கிற அந்த கரடு முரடு, உங்களுக்குள் காணப்படுகிற, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற, உங்களுக்குள் இருக்கிறது இல்ல, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பள்ளம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கரடு முரடு, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற குன்றுகள் எல்லாம் சமமாக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதுதான் சத்தமா வெளிப்படணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அந்த சத்தம் தான் நீங்க ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற அந்நிய பாஷை. ஒரே பள்ளமா இருக்குதுங்க. எங்க ரூட் ஒண்ணுமே சரியில்லை. எங்க ரூட் எல்லாம் கரடு முரடா இருக்குது. எங்க ரூட் எல்லாம் குழியும் குண்டுமா இருக்குது. அந்த இடத்துக்கு போய் சேர முடியல. நான் ஒரு காரியத்தை எடுக்கிறேன், ஆனா அதை போய் ரீச் பண்ண முடியல. அந்த ஆசீர்வாதத்தை என்னால ரீச் பண்ண முடியல. அந்த மகிமை என்னால ரீச் பண்ண முடியல. காரணம், நம்மளுக்கு முன்னாடி கரடு முரடுகள் இருக்கிறது, பள்ளங்கள் இருக்குது, பாதைகள் இன்னும் செவைப்படுத்தப்படாம இருக்குது. இது எல்லாத்தையும் செவைப்படுத்தக்கூடிய, இது எல்லாத்தையுமே சமமாக்கக்கூடிய ஒரு எந்திரம் உள்ள பற்கள் உங்க வாயில கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு ஏசாயா 41:13 சொல்லுது. வாசிங்க. 13, 14, 15. ஏசாயா 41:15 சொல்லுங்க, வாசிங்க. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். பெரிய ஆயுதம் எதுவா? வாயி. அல்லேலூயா. வாய் என்ன செய்து மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கொப்பாக்கி போடுகிறது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பள்ளங்களை, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கரடு முரடானவைகளை, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கோணானவடிகளை, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலைகளை அது மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கோப்பாக்கி போடுகிற கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அது தேவன் போல முழங்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரச்சனை முன்னாடி நிக்குதா, மலை மாதிரி. கர்த்தர் சொல்றாரு, அது தூள போல தவிடுபடியாகும். என்ன ஆண்டவர், எனக்காக வந்து இறங்கி நீங்க அதை செய்வீங்களா? இறங்கிட்டு நான் ஏற்கனவே உனக்குள்ளதான் இருக்கிறேன். நீ வாய திறந்தீனா அது உனக்கு முன்னாடி தவிடுபடியாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. மலைக்கு முன்னாடி நின்று பேச சொன்னார் இயேசு. மார்க்கு 11ஆம் அதிகாரம் ஆச்சுங்களா? இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி, அந்த வசனத்துல மட்டும் 2 முறை வருது பேசுறது. இங்க ஏசாயா என்ன சொல்றாரு? அந்த மலையவே தவிடுபடியாக்கக்கூடிய, குன்றுகளையே தவிடுபடியாக்கக்கூடிய ஜேசிபி இருக்குது பாத்தியா, அதுதான் உன் வாயின்னு சொல்றாரு கர்த்தர். அல்லேலூயா. நீ வாய திறந்து முழங்கும் போது, முழங்கணுமா? எப்படி முழங்கணுமா? ஏசாயா சங்கீதம் 29 பாருங்க, தேவன் எப்படி பேசுறாருன்னு பாருங்க. கர்த்தருடைய சத்தம் எப்படி புறப்படணும்? கர்த்தருடைய சத்தம் எப்படி புறப்படுமா? பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த நகர அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். அப்ப கர்த்தருடைய சத்தம் என்ன ஆகணும்? உங்க வாயிலிருந்து முழங்கணும், பெருந்தொனியாய் தொனிக்கணும். எரிகோ கீழே விழணும்னா அந்த பெரிய எக்கால சப்தம் அவங்க வாயிலிருந்து புறப்படும். அல்லேலூயா. அப்போ அதிகாலையில 3 மணிக்கு எந்திரிச்சு எவ்வளவு சத்தமா முழங்க முடியுமோ முழங்குங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மலைகளும் தவிடுபொடியாக, குன்றுகள் எல்லாம் தவிடுபொடியாக. நீங்க முழங்கிட்டு வெளியே போங்க. கர்த்தருடைய மகிமை உங்களிலிருந்து வெளிப்படுறத சகல ஜனங்களும் பார்ப்பார்கள். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் ஏகமாய் அதை பார்ப்பார்கள். சிம்பிளா இருக்குதுல்ல? இதுக்காக மோசே 40 நாள் பாஸ்டிங் போட்டார். உங்களுடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். தாவீது தேவாலயத்துக்குள்ள போக முடியல, வெளியே நின்று கதறினார்.
உன்னுடைய மகிமையை நான் பார்க்கணும். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? மோசே யாரு? நியாயப்பிரமாணத்துக்கு தகப்பன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கத்தான் முடிஞ்சது. கொஞ்சம் காட்டினார். தாவீது ராஜாக்களுக்கெல்லாம் தகப்பன், பார்க்கத்தான் முடிஞ்சது. விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன், தூரத்துல இருந்து பார்க்கத்தான் முடிஞ்சது. இன்னைக்கு இயேசு என்னைக்கு சிலுவைக்கு போனாரோ, அவர் போயிட்டு அவருடைய ஆவியானவரை நமக்குள்ள அனுப்பினாரோ, அப்பவே கர்த்தருடைய மகிமை நிரந்தரமா நமக்குள்ள பர்மனண்டா தங்கி இருக்கு. அந்த மகிமை இப்ப வெளியே வரணும்னு பரிசுத்தாவின்னு விரும்புறார். மகிமை வெளிப்படணும் அப்படின்னா நீங்கள் முழங்கினால் ஒளிய அது வெளிப்படாது. உன் வாயை விரிவாய் தர நிரப்புன மகிமை. வாயை திறந்து நல்லா பேசுனீங்க இல்லையா? ஆவியில் நிரம்பி பேச பேச அந்த மகிமை என்ன ஆகுனா உங்களிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். சொல்லுங்க, யோவான் ஸ்நானம் வந்தா தான் இயேசு வருவார். இல்லைன்னா இயேசு வரமாட்டார். மகிமை எப்ப வெளியரங்கமாகுது? இயேசுனா மகிமை, இயேசுனா ஆசீர்வாதம். இயேசுவை குறிச்சு தேவதூதன் என்ன சொல்றான்? லூக்கா 1ஆம் அதிகாரத்துல மரியாள் கிட்ட சொல்றான் பாருங்க. 35 வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு பெறுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். எப்படியா? பெரியவராய் வெளிப்படுவார். சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை பெருசா வெளிப்பட போகுது. அதுக்கு முன்னாடி தேவ தூதனை போல யோவான் ஸ்நானகன் என்கிற சத்தம் உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும். பெரிய காரியத்தை பார்க்கணும். சொல்லுங்க, பக்கத்தை கைப்பிடிச்சு, பெருசா பார்க்கணும். பெரிய காரியத்தை நான் பார்க்கணும். ஏது சொன்னார் இல்லையா நாத்தான்வேல் கிட்ட, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பெரிதான காரியத்தை நம்ம எதிர்பார்த்து பார்க்கணும். எதிர்பார்ப்போட போகணும். காலையில ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 3 மணி நேரம் முழங்கணும். எவ்வளவு சத்தமா முழங்க முடியுமோ முழங்கணும். நீங்க முழங்கிட்டு போய் பாருங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கரடு முரடு சமமாக்கப்படுறது மாத்திரம் இல்ல, எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவள் கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சீயோன் என்றும் உன்னை பார்த்து சொல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய மகிமை எப்ப வெளிப்படுது? பக்கத்தை கைப்பட சொல்லுங்க. ஜேசிபி இந்த மலை குன்றுகள் எல்லாம் உடைக்கிறதுக்கு எது பண்றாங்க? ஜேசிபி தான் யூஸ் பண்றாங்க. அந்த ஜேசிபியை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? உங்க வாயாம் மாத்திருக்காரு. என்ன சொல்றாரு ஏசாயா 41:10? நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாசிச்சிருங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு நிறுத்திடக்கூடாது. அவர் தாங்கிக்குவாரு, அவர் பார்த்துக்குவாரு, அவர் சகாயம் பண்ணுவாரு, அவர் உதவி செய்வாரு, அவர் பலப்படுத்துவாரு. எப்போ? 15வது வசனத்தை வாசிக்கும். போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான போர் அடிக்கிறது யாரு? உங்க பல்லு, உங்க வாய். அல்லேலூயா. அப்ப நீங்க வாயை திறந்து முழங்கும் போதுதான் அவர் உனக்கு சகாயம் பண்ணுவார். நீ வாயை திறந்து முழங்கும் போதுதான் அவர் உன்னை தாங்குவார். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இருதயத்துல விசுவாசம், அறிக்கை பண்ணினால் ஒழிய ரட்சிப்பு வர. பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தினால் ஒழிய அவர்கள் பாவம் மூடப்படாது. அவங்க பலி செலுத்தினாங்க. இப்ப நாம என்ன செய்யணும்? வாயை திறக்கணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய மகிமை எப்ப வெளிப்படும் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் வந்தால் தான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அவன் சொல்றான் பாருங்க, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, நான் எலியாவும் அல்ல, நான் ஒரே ஒரு காரியத்துக்காக வந்திருக்கிறேன். கர்த்தருடைய மகிமைய நான் வெளியே கொண்டு வரணும். கர்த்தருடைய மகிமை எங்க இருக்குது? தச்சனுடைய வீட்டுல அப்படியே இருக்குது. அந்த மகிமை இன்னும் வெளியே வரல. அந்த மகிமை எப்ப வெளியே வரும்? யோவான் ஸ்நானகம் போய் சத்தமாய் அந்த வனாந்தரத்துல பேசும்போது, முழங்கும் போது
கர்த்தருடைய மகிமை பாருங்க, யோவான் ஸ்நானனை தேடி வருது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வந்த உடனே யோவான் ஸ்நானன் கையும் காட்டுறான். இதோ முழு உலகத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கர்த்தருடைய மகிமைய உங்களுக்கு நான் காட்டுறேன், அனுபவிங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. இந்த மகிமையை பார்க்கறதுக்கு தான் ஆபிரகாம் தவம் இருந்தாரு. அவருடைய நாளை காண நான் ஆபிரகாமினுடைய நாளை காண ஆசையா இருந்தான். அல்லேலூயா. மோசே ஆசையா இருந்தான். மோசே பார்க்க விரும்பின மகிமை, ஆபிரகாம் பார்க்க விரும்பின மகிமை. அந்த மகிமைக்கு பக்கத்துல இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ண முடியலையா? மலைக்கு பக்கத்துல யாரு வரக்கூடாது, ஏன்னா நான் மகிமையா இறங்க போறேன்னு சொன்னவர் தான். இப்ப அந்த மகிமை நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குதுன்னு சொல்லி அடையாளம் காட்டி கொடுத்தவர் யோவான் ஸ்நானகன் என்னும் சப்தம். அல்லேலூயா. ஜனங்களுக்கு இயேசுவை காட்டணும், உங்களுக்குள் இருக்கிற வல்லமையை காட்டணும், உங்களுக்குள் இருக்கிற வரங்கள் வெளிப்படணும், உங்களுக்குள் இருக்கிற சத்துவங்கள் வெளிப்படணும், உங்களுக்குள் இருக்கிற ஞானம் வெளிப்படணும், உங்களுக்குள் இருக்கிற மகிமை வெளிப்படணும், உங்களுக்குள் இருக்கிற பலன் வெளிப்படணும், உங்களுக்குள் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் வெளிப்படணும். உங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்குது. வெளிப்படுத்தல 5:12 வாசிச்சு பாருங்க. வல்லமை, மகிமை, கணம், ஆசீர்வாதங்கள் எல்லாமே மகிமையின் கிறிஸ்துவுக்குள்ள அடக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் ஸ்நானங்கிற சத்தம் வெளிப்படும் போதுதான் அவர் வெளியரங்கமாவார். அல்லேலூயா. ஏசாயா 66 அதிகாரம் 66 அதிகாரம் இருக்குது இல்லையா? இந்த 66 அதிகாரங்கிறது பொக்கிஷம். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றார், என்ன நியூ இயர் ஆனா ஏசாயா தான் எடுப்பாங்க. ஏசாயா 66 அதிகாரம் படிக்கிறது ஒண்ணுதான், முழு பைபிளை படிக்கிறது ஒண்ணுதான். ஏன்னா ஒட்டுமொத்த 66 அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு முதற்கொண்டு அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் இருக்குது. இதுக்கு மேல என்ன வேணும்? என்னுடைய ஹீரோவை முழுசா காமிச்சிருக்கிறாரு, நான் அதைத்தான் படிப்பேன். அல்லேலூயா. என் மனவாளனை முழுசா காமிச்சிருக்கிறாரு, நான் அதைத்தான் படிப்பேன். 66 அதிகாரத்தை பத்தி என்ன தெரிஞ்சு? எத்தனை புஸ்தகம் இருக்கு? 66 புஸ்தகம் இருக்கு. எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66 புஸ்தகம் இருக்குதா? இருக்கா? அவங்க பிரசங்கிச்ச வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் ஃபுல்லா 66 இருக்குது. வெளிப்படுத்தலுக்குள்ள போகணும்னா ஏசாயாங்கிற சாவி இல்லாம உள்ள போக முடியாது. சாவி இல்லாம போய் வெளியே நின்னுட்டு என்னத்தை பார்க்க போறேன்? அல்லேலூயா. இருக்கீங்களா? 66 அதிகாரம். பழைய ஏற்பாடு எத்தனை புஸ்தகம்? 39 புஸ்தகம். முதல் 39 அதிகாரம். அல்லேலூயா. அப்ப 40ஆம் அதிகாரம் தான் புதிய ஏற்பாடு. 40ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுதா? யார் வர்றா முதல்ல? யோவான் ஸ்நானகன் வர்றார். ஏசாயா 40ஆம் அதிகாரம். அல்லேலூயா. 40ஆம் அதிகாரம் நியூ டெஸ்டமெண்ட், புதிய தொடக்கம், புது சிருஷ்டிகளுக்கான ஒன்று. அதுல யோவான் ஸ்நானகனை பரிசுத்த ஆவியான முதலாவது வைக்கிறார். அதுக்கப்புறம் இயேசு வர்றார். அல்லேலூயா. அப்ப முதல் 39 அதிகாரம் என்னத்தை காட்டுது? நியாய பிரமாணங்களை காட்டுது. ஏசாயா சொல்லிட்டு வந்துட்டே இருப்பார். 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, முதல் வருகை, அவர் என்னென்னலாம் செய்வாருங்கிறத டீட்டெயில்ஸா அப்ப 39 அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கிறார். இதுலயே புதிய ஏற்பாடுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் 39 66 வரைக்கும் இருக்கு. அல்லேலூயா. தெரியாம சொல்லிடக்கூடாது. அப்ப 40ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. அப்ப யோவான் ஸ்நானகன் எங்கெங்க இருக்கிறாரு? இதுக்காக யோவான் ஸ்நானகன் வருவாரா? யோவான் ஸ்நானகன் தான் அந்த சப்தம். 29 சங்கீதம் சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் முழங்கினது. தண்ணீருங்கிறது எது? வெளிப்படுத்தும் 17ஆம் அதிகாரத்துல திரளான தண்ணீர்கள் எதை காட்டுது? ஜனங்களை காட்டுகிறது. அப்ப ஜனங்களை நோக்கி நீங்கள் முழங்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஜனங்களை பார்த்து நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில பேசுனீங்கன்னா கண்டிப்பா அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இத நீங்க பேசுனீங்கன்னா அடுத்து வார்த்தை வந்துடும். வார்த்தையா இருக்கிற இயேசு வந்துருவார். ஏசாயா என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சத்தம் என்பது யோவான் ஸ்நானகன். வார்த்தை யாரு?
இயேசு. அல்லேலூயா. சத்தமே வரலின வார்த்தை எப்படிங்க வரு? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. சத்தமே வரலின வார்த்தை எப்படி வரும்? வார்த்தை எப்படி வரும்? ஏ? சத்தம் வரலின வார்த்தை எப்படி வரும்? சத்தத்தை விட்டுறது. சத்தத்தை விட்டுறது வார்த்தை எப்படி வரும்? மைக் இல்லைன்னா பிரசங்கிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ரீச் பண்ண முடியும். மைக் இருந்ததுன்னா எல்லா பக்கமும் ரீச் பண்ணும். சத்தம் ரொம்ப முக்கியம். அந்த சத்தம் தான் உங்களுடைய அந்நிய பாஷை. அல்லேலூயா. அக்கினி பாஷை சொல்லுங்க. லெசோன் யூஸ்னு சொல்லுவாங்க ஹீப்ருல. சொல்லுங்க லெசோன். ஹீப்ரையும் பிரசங்கிக்கூடாது. முதல்ல அதை படிங்க. எடுங்க பைபிள். ஃபர்ஸ்ட் பக்கம் எடுங்க. ஃபர்ஸ்ட் பக்கத்துல படிங்க. முதல் பக்கமே படிக்காம உள்ளக்குள்ள ஓடுறது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய பரிசுத்த வேதாகமம். இது எபிரேய, கிரேக்கு என்னும் மூல பாஷைகளிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. முதல்ல இதை படிக்கணும். அப்புறம் தான் என்ன பண்ணணும்? உள்ள போகும். இல்லையா? ப்ராப்பரா படிக்கணும். இதுல எழுத்தின் ஒரு உறுப்பாகிடும். ஒவ்வொரு எழுத்தும் இயேசுவை காட்டு. இயேசுவே சொல்ற. இது காட்டுனது கொஞ்சம், இன்னும் நிறைய இருக்குது. அவரப்ப அதெல்லாம் கொண்டு வந்து காமிச்சேன்னு இது பைபிள் இருக்குதான்னு கேட்கக்கூடாது. யோவான் என்ன சொல்லிட்டாரு? அவர் செஞ்சது உலகம் கொள்ளாது. சரி, ஓகே, நம்ம இதுக்கு வந்துடலாம். அப்போ கர்த்தருடைய சத்தம்ங்கிறது எப்ப உண்டாச்சா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க. இந்த சத்தம் வெளிப்படும். மகிமை வெளிப்படுறதுக்கு முன்னாடி முதல்ல சத்தம் வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணாங்க? அவங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். அவங்க ஆவியில நிரம்பினார்கள். வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வசனம் என்னைய ரொம்ப டச் பண்ணுச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிடம் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது தேவ பக்தி உள்ளவர்கள். சொல்லுங்க, தேவ பக்தி உள்ளவர்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். எப்படி தெரிந்து கொண்டார் பாருங்க. யோவான் ஸ்நானன் வருவார் பாருங்க 6வது வசனத்துல. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். கையை தட்டுங்க. சபையில ஆத்துமாக்கள் நிரம்பி வழியோணும்னா முதல்ல தேவன் முழங்க வேண்டும். யாரு தேவன்? உடனே அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிடக்கூடாது. இயேசுவே சொல்லிட்டார், நீங்கள் தேவர்கள். தாவீது சொன்னா கூட நான் ஏத்துக்கிறது இல்லை. நான் இயேசு சொல்றதை ஏத்துக்கிறேன். நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா அவன் என்ன தேவன் சொன்னதுல தப்பே இல்லைங்கிறார் இயேசு. சொல்லுங்க, நாம தேவர்கள், அவர் தேவாதி தேவன். நம்மெல்லாம் இயேசு, அவர்தான் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்குன்னு வித்தியாசம் தெரியல. இயேசுனா மனுஷகுமாரனா வெளிப்பட்டவரு. கிறிஸ்துனா மனுஷனாய் வெளிப்பட்டு தெய்வமாக்கப்பட்டார். அல்லேலூயா. இன்னொரு காலம் வரும், நாம் அவரை சந்திக்கும் போது, அவரோடு கூட இணையும் போது மனவாட்டியா அவரை போலவே மாறி விடுவோம். இதெல்லாம் சொன்னா அவ்வளவுதான். அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? முத்திர குத்திடுவாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட வேண்டும். யாரெல்லாம் முடிவு பண்றீங்க? முழங்க போறேன்னு சொல்றவங்களா சொல்லுங்க. ஒண்ணு இதை மட்டும் செய்யுங்க. காலையில அதிகாலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருங்க. முதல்ல அதை செய்யுங்க. எந்திரிச்சு நல்லா சத்தமா முழங்குங்க. டயர்டா இருக்குங்க பாஸ். டயர்டெல்லாம் ஓடி போய் டயர்டெல்லாம். ஆமா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னது எது ரெஸ்ட் தெரியுமா? ஏசாயா சொல்றாரு கேளுங்க. ஏசாயா 28:11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் ஜனத்தோட பேசுவார். இப்ப நான் செய்தி கேட்கறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது பைத்தியகாரத்தனமா இருக்குது,
அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தா கர்த்தர் சொல்றார், பரியாச உதடுகளினாலும். அந்நிய பாஷையினால் அதுக்கு பேரா என்ன பேரா? பரியாச உதடு. என்ன உதடு? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அவரு பேசுறாரு. என்ன சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. அவரு பேசுனா நீ எதுக்கு தடுக்கிற? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அவர் என்ன ரட்சிக்க விரும்புறாரு. ஏச்சம் துப்புவாரு, மண்ணை குழப்புவாரு, கண்ணுல பூசுவாரு. டாக்டர் கிட்ட சொன்னா, பைத்தியகாரத்தனமா இல்ல, நான் MBBS படிச்சுட்டு வந்திருக்கிறேன், அது எப்படி எச்சை தொட்டு மண்ணை குழப்பி வச்சா சுகமாயிருமா? உலகத்துக்கு அது பைத்தியமா தான் இருக்கும். ரட்சிக்கப்படுகிற எனக்கு அது தேவபலன். சொல்றவரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. எனக்கு பார்வை வேணும். இவன் அதிக பிரசங்கி மாதிரி, அது எப்படி சேத்த குழப்பி கண்ணுல வச்சா அந்த குளத்துல போய் கழுவுனா சுகமாயிருமா அப்படின்னு ஞான சூனிய மாதிரி இவன் கேள்வி கேட்கல. இவன் என்ன சொல்றான், எனக்கு எப்படி ஆகிலும் பார்வை வர வேண்டும். நான் இப்படி முழங்கிட்டா, இப்படி பேசிட்டா இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கோம் கடைசி வரைக்கும். நான் சொன்னதுக்கு அப்படியே செவி கொடுத்து கீழ்படிச்சீங்கன்னா உலகம் உங்களை பார்த்து பிரமிப்படையும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை சொல்றாங்க, அவர்கள் எல்லாரும் பிரமித்தார்கள். பேசுகிறவர்கள் எல்லாரும் படிப்பறிவு இல்லாத செம்படவங்க. அவங்க பேசுறாங்க கிரிக்கு. சாக்ரட்டிஸே பேசுற தத்துவங்களை சொல்றாங்க. எப்படி இருக்கும்? அங்க வர்றவங்க எல்லாம் கிரேக்க தேசத்துக்காரங்க, ஞானிகள். கிரேக்கர்கள் என்ன பண்ணுவாங்களா? ஞானத்தை தேடுகிறார்கள். அங்க வந்தவங்க எல்லாம் ஞானிகளா இருக்கட்டும். படிப்பறிவு இல்லாத ஒருத்தன் இப்ப நம்ம ஊருக்கு, நம்ம காலகட்டத்துக்கு பேசுறேன், பள்ளிக்கூட பக்கமே அந்த அம்மா போனதில்லை. பள்ளிக்கூடத்து பக்கமே ஆவியானவர் இறங்கிட்டாரு. திடீர்னு பார்த்தா இங்கிலீஷ்ல சர்ற மாதிரியா பேசுறாங்க. ஸ்கூலுக்கே போகலையே, என்ன இப்படி பேசுறாங்க? ஆச்சரியமா இருக்குமா? வாயை புழப்பமா புழக்க மாட்டோமா? பேசுறதெல்லாம் உங்களை குறிச்சு தீர்க்கதரிசனம் பேசிட்டு இருக்கு அந்த அம்மா இங்கிலீஷ்ல. எப்படி இருக்கும்? அதுதான் அப்போஸ்தலர் நாட்கள் நடந்துச்சு. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகிமை நமக்குள்ள இருக்குது. அந்த மகிமை எப்ப வெளிப்பட்டுச்சு? கர்த்தருடைய ஆவி அவங்க மேல வந்தாருங்க. அவங்க கர்த்தருடைய ஆவிக்கு ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருடைய ஆவிக்கு விட்டு கொடுத்தாங்க. கர்த்தருடைய ஆவிக்கு விட்டு கொடுக்கறது என்ன? விட்டு கொடுக்கறதுன்னா நம்ம ஆளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? அபிஷேகம் பெற்றுக்கொள்ள நீங்க நீனோனே காலையில ஓட்டு அடிச்சு அடியில கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊத்தி விட்டுருந்தாலும் வச்சுக்கோங்க, அவங்க மசாஜ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தருடைய ஆவிக்கு விட்டு கொடுக்கறதுனா வேற ஒண்ணு இல்லை, வாயை திறக்கிறது. எதிர்க்கிறது வாயை திறந்து பேசுறது. ஸ்தோத்திரம் 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 சொல்லு, அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லு. சொன்னாலே மாறிடும், பாசம் வந்துடும். அத சொல்லி கொடுக்காம கர்த்தருடைய ஆவிக்கு விட்டு கொடு தலையில தட்டலாம்னா தலைதான் வலி. அல்லேலூயா. அப்ப வாய விரிவா திறந்தா அவர் நிரப்பிடுவாரு. கர்த்தருடைய ஆவிக்கு விட்டு. சரீரம் கேட்காது, சரீரம் ரொம்ப டயர்டா இருக்கும், மூளை ரொம்ப டயர்டா இருக்கும். ஆனா வாய் என்ன ஆகாது? ஓயவே ஓயாது. பாருங்க, ஒரு ஆளு சோறு தண்ணி இல்லாம எவ்வளவு நேரம் பேசிட்டே இருப்பான். வாய காவியான வாய் வந்து பிடிச்சாரு. நீங்க பேசுனீங்கன்னா, நீங்க ஜேசிபி இயந்திரம் தான், அது பற்களுள்ள ஜேசிபி இயந்திரம் தான். நீங்க வாயை திறந்தீங்கன்னா நல்லா அந்த பற்களை கூர் பண்ணிடுவார், ஷார்ப் பண்ணிடுவார். ஷார்ப் பண்ணிட்டாருன்னா நீங்க ஓங்கி ஒரு வெட்டு வெட்டினீங்கன்னா 2 துண்டா விழுந்துடும். நீங்க தான் ஷார்ப் பண்றதுக்கே கொடுக்க மாட்டீங்களே ஆவியானவருக்கு. ஆவியானவருக்கு எப்ப விட்டு கொடுக்கணும்? எப்படி விட்டு கொடுக்கணும்? நல்லா ஆவியில் நிரம்பி பேசணும். அந்நிய பாஷையில கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து பேசணும். நீங்க பேச 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 உங்கள் பற்கள் எல்லாம் என்ன ஆகுனா கூறாக்கப்படும். இந்த மொன்ன கத்தி வச்சு ஆண்டவர் வெட்டினார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தான் கை வலி. அப்ப இந்த கத்தி என்ன பண்ணணும்? கூறு தீட்டுறதுக்கு பழைய ஏற்பாட்டு நாட்டுல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரா? உதாரணமா சிம்சோன் மேல இறங்கினார். எங்க இறங்கினாரு? அவன் மேல இறங்கினாரு. உடனே அவன் என்ன செஞ்சான்? அவனுடைய கரம் பலப்பட்டது. சொல்லுங்க, அவன் மேல இறங்கும் போது எல்லா வாய் திறந்து சொல்லுங்க, ஜெய் செய்து. சிம்சோன் மேல இறங்கும் போது கரங்கள் பலப்பட்டது. சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்தார்.
கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல இறங்கினார். தாவீதின் மேல இறங்கினார். உடனே கித்தார் எடுத்து வாசிச்சு சவுலுக்கு இருக்கிற பிசாசு ஓடிச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கினார். 2 தூண்களையும் தன் கைகளால் தள்ளி போட்டார். அப்போ ஆவியானவர் இறங்கும் போதெல்லாம் அவங்களுடைய கரம் பலப்பட்டது. என்ன பலப்பட்டது? கரம் பலப்பட்டது. இப்படி சொல்றேன், ஆவியானவர் அவங்க கை மேல இறங்கினார். ஆவியானவர் எங்க இறங்கினாரு? கையின் மேல இறங்கினார். இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா? ஆவியானவர் கைக்குள்ள வந்துட்டாரு. கைக்குள்ள வந்த உடனே இந்த கை என்னாச்சு? அப்படியே சிங்கத்தை கிழிச்சு போட்டுருச்சு. இந்த கை என்ன பண்ணுச்சு? பெரிய தூணை கீழே தள்ளி போட்டுருச்சு. இந்த கை என்ன பண்ணுச்சு? ஆமா, எப்தா மேல இறங்கினாரு. அவனுடைய கரம் என்ன பண்ணுச்சா? சத்துருக்களை பிடிச்சுதான். அப்ப கரம் பலப்பட்டது. ஆனா பெந்தகோஸ்தே நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க நாவின் மீது இறங்கினார். எங்க இறங்கினாரு? நாவின் மேல இறங்கினார். இறங்கும் போது அவர்கள் நாவு பலப்படணுமா பலப்படக்கூடாது? அவங்க நாவு பலப்பட்டுச்சு. அவங்க பேசுனாங்க பாருங்க, அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதுதாங்க சீக்கிரம். நம்ம வாயை மட்டும் கொடுக்க மாட்டோமே. அல்லேலூயா. ஆவியானவர் வந்து நின்பாரு. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நீ வாயை திறக்க மாட்டேன், எப்படி பெற்றுக்கொள்ளுவ? இயேசுநாதர் முதல்ல ஒரு மனுஷன் சந்திக்கும் போது, மகனே இதயத்தை எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்ட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு இயேசு? உங்களுக்குள்ள ஆண்டவரை என் இதயத்தை நான் கொடுத்துட்றேன். ஆண்டவரை, நீங்க தான் கிறிஸ்து, நீங்க தான் பாவங்களுக்காக ரட்சிக்கப்பட்டு பாவங்களுக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்தீங்கன்னு நான் இதயத்துல முழுசா நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நீங்க சொன்ன உடனே இயேசுநாதர் உடனே தப்புன்னு உள்ள வந்து இறங்கிட்டாரு. நீங்க புது சிருஷ்டியா மாறிட்டீங்க, ஆவிக்குள்ள புது சிருஷ்டியா மாறிட்டீங்க. இப்ப ஆவியானவர் உங்க மேல வர்றாரு. ஆவியானவர் என்ன எதை பார்த்து வர்றாரு? உங்களை பார்த்து சொல்லுங்க, பார்க்கவே போச்சு. எல்லாம் சுகமா இருக்கீங்க. உங்க மூஞ்சியை பார்த்தோம், பரிசுத்தாண்டவர் வரல. நீங்க இதுக்கு முன்னாடி இயேசுவை கூப்பிட்டீங்களா? அவர் இதயத்துல அவரை பார்த்துதான் உங்க மேல வந்தார். யார பார்த்து வந்தாரு? பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு கொடுக்கிற இயேசுவை பார்த்துதான் வந்தாரு. உங்களை பார்த்தெல்லாம் வரல. அல்லேலூயா. பிசாசு ஏன் பயப்படுது? நம்மளை பார்த்து, என்ன பார்த்து பயப்படுறது இல்ல, என் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்த்து பயப்படுது. அல்லேலூயா. என் பரிசுத்தத்தை பார்த்தோ, என்னுடைய நடக்கைய பார்த்தோ அவர் வரணும்னா இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் அவர் வரமாட்டார் மேல. அல்லேலூயா. எனக்கு இருக்கிற இயேசுவை பார்த்தாரு, அவர் மேல இதோ என்னுடைய நேசகுமாரன், இவர் இருக்கிற இடத்துல நான் கண்டிப்பா தங்கியே தீருவேன். அவர் வந்து பிடிவாதமா வந்து தங்கியா. அதனாலதான் என்ன பண்ணாரு? புது சிருஷ்டியா நம்மளை மாத்தி நம்முடைய ஆவிய நம்முடைய இருதயத்தை ரெடி பண்ணி இயேசு வந்து அங்க வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், மகிமையின் கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப ஆவியானவரால் அங்க இருக்க முடியல. ஆவியானவர் அங்க எப்படி இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்த உடனே புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல வந்து இறங்கினாரோ, அதே மாதிரி நமக்குள்ள வந்த உடனே ஆவியானவர் ஒரு பெரிய டான்ஸ் போட்டுட்டு நமக்குள்ள வந்து டான்ஸ் அப்படி என்ன ஆயிட்டாரு? சங்கமம் ஆயிட்டாரு. நம்ம பாக்கியம் சொன்ன தப்பு. இப்ப எப்படி இருக்கிறாரு? ஆவியானவரே நம்ம மேலதான் இருக்கிறாரு. இப்ப என்ன கேட்கிறாரு? நான் காலை எழுந்திரிச்ச உடனே அவர் பார்ப்பார், இந்த வாய் எனக்கு கொடுப்பியான்னு பார்த்து. உடனே நம்ம வாயை என்ன பண்ணுவோம்? நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு போய் முத்தத்தை கொடுப்போம். இதெல்லாம் பண்ணாதனாலதான் மகிமை வெளிப்படாம இருக்கு. நாமளும் சொல்லிட்டாங்களா, நாம 40 நாள் என்ன பண்ணிக்கணும்? மகிமை வெளிப்படணும்னா 40 நாள் சீனாய் மலையில் தங்கி ஆகும்ட்டாங்க. 40 நாள் பாஸ்டிங் போட்டு கடைசியில் அல்சர் வந்து ஆண்டர் 100 வயசு இருக்கும்னு ஆண்டர் முடிவு பண்ணிருப்பாரு. இந்த ஆள இவர் 40 வயசுலயே போயிடுவாரு. நான் 100 வயசுடைய பெரிய காரியம் செய்யட்டு இருக்கிறேன், நீ 40 வயசுலயே வந்துட்ட பாஸ்டிங் போட்டு. பாஸ்டிங் போடணுமா? போடணும். பாஸ்டிங் போடணும். போடக்கூடாதுன்னு நான் சொல்லுங்க. எதுக்கு பாஸ்டிங் போடணும்? பிரச்சனை மாறணும், அதுக்கு பாஸ்டிங் போடாத. பைபிள் படிச்சு அதுல இருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளணும், அதுக்காக பாஸ்டிங் போடும். ஏன் எதுக்காக பாஸ்டிங் போட்டாரு?
உபாகம் புஸ்தகத்தை அவர் படிச்சு அக்யூரேட்டா வச்சுக்கிறார் பாருங்க. பிசாசு வந்த உடனே எடுத்து பேசுறாரு. பைபிள் படிக்கிறதுக்காகத்தான் இயேசு பாஸ்டிங் போட்டாரு. ஜெபம் பண்றதுக்கு அவர் பாஸ்டிங் போடல. அல்லேலூயா. அப்படின்னா ஜெபம் பண்ணல அப்படின்னு சொல்லல. நீங்க ஜெபம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. பைபிள் வசனத்தை வாசிச்சாரு, அதை அப்படியே ஜெபம் மாத்துறாரு. பைபிள் வசனத்தை வாசிச்சாரு, அதை அப்படியே ஜெபம் மாத்துறாரு. இன்னைக்கு ஜெப குறிப்பு எங்க இருந்து எடுக்கிறீங்க? டிவியில இருந்து எடுக்கிறீங்க. ஜெப குறிப்பு எங்க இருந்து எடுக்கணும்? பைபிள் இருந்து எடுக்கணும். அப்போ 2ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா உங்க பைபிள் இருந்து எடுக்கலாம் வசனம். பைபிளை படிக்க 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 பாஸ்டிங் போட்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதுல இருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணி அதுல இருந்து விண்ணப்பங்களை கொண்டு வருவார். அப்ப நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது அது சக்சஸ்ஃபுல்லா மாறும். இல்லையா? அப்ப கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டுமானால் நீங்கள் தேவனை போல முழங்க வேண்டும். யாரெல்லாம் என்ன பண்ண போறீங்க? முழங்க போறீங்களா இல்லையா? ரெஸ்ட் எப்படி கிடைக்கும் தெரியுமா? நீங்களா கடுமையான உழைப்பாளிகளா வருங்க. காலையில எந்திரிச்சு மண்வெட்டி எடுத்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் வைக்கிறதே இல்லை, பரவாயில்ல, சந்தோஷம். ஆனா 28ஆம் அதிகாரம் 11-12 வசனம் ஏசாயாவுல சொல்லப்பட்டிருக்குது. எது ரெஸ்டா, எது இளைப்பாறுதலா? கர்த்தருடைய வார்த்தையை அந்நிய பாஷைகளை பேசுறதா ரெஸ்ட்ங்கிறார். நீங்க அதை பேசுனீங்கன்னா 1 மணி நேரம், 10 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கு சமம். இல்லையா? ஸ்மித் விக்கல்ஸ்வொர்த்தை பார்த்து கேட்டாங்களா, நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது இல்லையான்னு. ஏன் ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல? இப்ப பாரு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம்க்கு போயிட்டு நல்லா 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு பயங்கர சத்தத்துல அந்நிய பாஷை பேசிட்டு வெளியே வந்தாரு. இவர் கேட்டாரா, ரெஸ்ட் எடுத்தீங்களா? ஆமா, ரெஸ்ட் எடுத்தேன். ஏசாயா அப்படிதான் சொல்றாரு. அந்நிய பாஷை பேசினா என் சரீரமும் ரெஸ்ட் எடுக்குதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆரோக்கியம் அடையுதுன்னு சொல்றாரு. அப்படிதான் தேவனுடைய வார்த்தையும் சொல்லுது. ஈஸியா வேலை செஞ்சிடலாம். அல்லேலூயா. சில எழுந்து நிற்போம், ஜோமன் நிறைய சொல்லணும்னு வந்தேன், கொஞ்சம் தான் சொல்லணும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். மகிமை இப்ப எங்க இருக்குது? சீனாய் மலையில் இல்ல. மகிமை ஆலயத்தில் இல்ல. மகிமை இப்ப எனக்குள் இருக்குது. சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை என்ன இருக்குது? அந்த மகிமை வெளிப்படணும்னா என் வாயை நான் திறக்கணும். தேவன் முழங்குகிறார், நானும் முழங்குவேன். கர்த்தருடைய சத்தத்தை குறிச்சு தாவீது சொல்றாரு பாருங்க. தேவன் முழங்கினார், தண்ணீர்கள் என்னாச்சு? தண்ணீர்கள் மேல் முழங்கினார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் கரடு முரடானைகளை செவ்வைப்படுத்தும். கர்த்தருடைய சத்தம் பள்ளங்களை நிரப்பும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளந்து உங்களுக்கு வழிகளை கொண்டு வரும். அந்த சத்தம் தான் அந்நிய பாஷை. யோவான் ஸ்நானகம் தான் அந்நிய பாஷை. இயேசு வார்த்தை. உங்க வாழ்க்கையில இன்னும் வெளிச்சம் பிரகாசிக்காம இருக்கிறதுக்கு காரணம், மகிமை வெளிப்படாம இருக்கிறதுக்கு காரணம், கர்த்தருடைய சத்தம் உங்களிலிருந்து புறப்படவில்லை. கர்த்தருடைய சத்தத்துக்கு வெளிப்படுவதற்கு உங்கள் வாயை இப்பொழுது தரங்க. அப்படியே அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிட்டே இருங்க.